இவ்ளோ கத்துன பதிலே சொல்லாம போறான். எருமை மாடு மாதிரி. நல்லவ மாதிரியே நடிப்பான், ஆனா லூசு மாதிரி நடந்துப்பான். ஆமா, இது என்ன ஜுரம்? வந்த உடனே போயிடுச்சு. ஜுரம்னா ஒரு 2-3 நாளாவது இருக்குமே. ஒருவேளை போலி ஜுரமா இருக்குமோ? ச்சே, வர வர எல்லாத்துலயுமே போலி ஆயிடுச்சு. என்ன கார் சவுண்ட் கேக்குது? போன வேகத்திலே வந்துட்டானா? ராமா, மேகி, கிருஷ்ணாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அதுவும் கிருஷ்ணா மாதிரி அறவே கடு ஜுரம் போல இருக்கு. வந்த உடனே போயிடுச்சு. ஜுரம் போயிடுச்சா? ஜுரமும் போயிடுச்சு, அவனும் போயிட்டான். கிருஷ்ணா போயிட்டானா? எங்க தெரியலையே, கேட்டா பதில் சொல்லியே ஒண்ணு மாதிரியே. எப்ப போனா? அவன் போனா நீ வர. மறுபடியும் ஜுரத்தை வர வச்சுக்க போயிட்டானா? என்னது? ஒண்ணு இல்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? ஊசி போட்டாரு, அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட சொன்னாரு. நான் தான் கிருஷ்ணாவுக்கு டிஃபன் கொடுத்து மாத்திரையும் கொடுத்தேன். குட், வெரி குட். மேகி இஸ் குட் கேர்ள். ஆனா உன் தம்பி பேட் பாயா இருக்கானே, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அவன் எப்பவும் இப்படிதானே. ஆமா, நீ டிஃபன் சாப்பிட்டியா? இல்ல. சரி வா, சாப்பிடலாம். வா. நிகிதா, என்னாச்சு? கிருஷ்ணா, இங்க ராம் வந்து உன்னை அடிச்சிட்டானா? ராம் இப்படியெல்லாம்? ஏன் கிருஷ்ணா, உங்க திங்ஸ் எல்லாம் நானே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறேன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வாங்காம போயிட்டீங்க. அப்புறம் எதுக்கு ராம் அனுப்புனீங்க? என்னது, ராம நான் அனுப்புனா? ராம் கோவக்காரன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு ராம் அனுப்புனீங்க? நோ நிகிதா, ராமனா நான் இங்க தனியா இருக்கேன், ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ராம் என்ன? ட்ரஸ்ட் மீ நிகிதா, நான் ராம அனுப்பல. அவ இங்க வந்த விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு காலையில இருந்து ஃபீவர். நான் தப்பு பண்ணிருக்கேன், இல்லன்னு சொல்லல. உங்களுக்கு என் கூட பேச பிடிக்கலன்னா அது போன்லயே சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம். ப்ராமிஸா நிகிதா, என்ன நம்பு. நான் ராம் கிட்ட எதையும் சொல்லல. ஐம் சாரி நிகிதா, ரியலி வெரி சாரி. ராம் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஃபீவர்ல படுத்திருந்தேன். டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு ராம் கிளம்பி இருக்கா. ஆனா எங்க வருவான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தடுத்திருப்பேன். இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நிகிதா. சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. இதுக்கே வா. இது சின்ன அடிதான் கிருஷ்ணா. நான் வாழ்க்கையில இதை விட பெரிய அடியெல்லாம் பட்டுட்டேன். ஆமா, உங்களுக்கு ஃபீவர்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? குறைஞ்சிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? இல்ல, டாக்டர் வீட்டுக்கு வந்தாரு. நீங்க அதிர்ஷ்டக்காரர் கிருஷ்ணா. உங்களை பாத்துக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சில துரதிருஷ்டசாலிங்க இருக்காங்க. அவங்களை கவனிச்சுக்கவோ அக்கறையா பாத்துக்கவோ ஏன் ஆறுதல் சொல்ல கூட ஆள் இருக்காது. எது நடந்தாலும் அவங்கள அவங்கதான் பாத்துக்கணும். அவங்க தனியாவே இருந்து, தனியாவே வாழ்ந்து, தனியாவே கஷ்டப்பட்டு 4 பேருக்கு தெரியாம கூட போய் சேர்ந்துருவாங்க. ஓகே கிருஷ்ணா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒண்ணுன்னா
என்ன நானே பார்த்துப்பேன். நீங்க கிளம்புங்க. பாய், டேக் கேர். ஓகே பாய். ம். அம்மா நீ என்ன இன்னைக்கு ஹோட்டலுக்கு போல? கிருஷ்ணாவுக்கு உடம்பு சரியில்லை. அவனை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது? ஆமால. சரி நீயாவது போயிருக்கலாம்ல. அட பக்கத்திலே இருந்து கிருஷ்ணாவை பாத்துக்கோன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் நான் எப்படி விட்டுட்டு போவேன்? ஐயோ கார் சவுண்டு. கிருஷ்ணா வந்துட்டான் போல இருக்கு. நீ எதுக்காக தாலிய கழட்டி போட்டு வெளியில வந்த? இந்த சிறிய பெண் அனுபவித்த துயரத்தை சொல்லி மாளாது. காலைல விழுந்து அழுத எனக்கு